வணக்கங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஸ்பெசிஃபிக்கான டாபிக் என்ன அப்படின்னா ஓர்ஸ்ல இருந்து நம்மளால் மெட்டலை செப்பரேட் பண்ணி எடுக்கிறதுக்கு 3 ப்ராசஸ் சொல்லியிருந்தோம். அதில் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர்ஸ். ஸோ அதில் இருக்கிற 4th டைப், அதாவது ஒன் ஆஃப் த மேஜர் இம்பார்ட்டன்ட் டைப் என்னன்னா மேக்னெட்டிக் செப்பரேஷன், அதாவது காந்த பிரிப்பு முறை. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, நான் இங்கே ரஃபாக ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன். ஸோ புக்கில் கிளியராக இருக்கும். ஸோ நான் ரஃபாக வரைஞ்சிருக்கேன். ஓகே, இப்போ இந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஓர் எடுத்துக்கிறீங்க. அந்த ஓரில் அதாவது என்ன டைப் ஆஃப் ஓராக இருக்கணும் அப்படின்னா, அதாவது தாதுக்கள் என்ன டைப் ஆஃப் தாதுக்கள் இருக்கணும் அப்படின்னா, காந்தத்தன்மை உடையது காந்தத்தன்மை அற்றது அப்படிங்கிற வேறுபாடு அதுல இருக்கணும். அப்போ காந்தத்தன்மை உடையது காந்தத்தன்மை அற்றதுங்கிற வேறுபாடு இருந்துச்சுன்னா ஒரு காந்தத்தை வச்சு நம்மளால பிரிக்க முடியுமா? ரொம்ப சிம்பிளான லாஜிக். ஸோ அதுதான் இந்த ப்ராசஸ். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல என்ன மாதிரியான ஓர்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ ஃபெர்ரோ மேக்னெட்டிக் ஓர்ஸ். அது என்ன ஃபெர்ரோ மேக்னெட்டிக் ஓர்ஸ்? ஸோ ஃபெர்ரோனா அயான், நம்ம எல்லாருக்குமே தெரியும் இரும்பு. ஸோ இரும்புங்கிறது காந்தத்தன்மை உடையது. அப்போ காந்தத்தன்மை உடைய தாதுக்களை எடுத்து நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்? தாதுக்களை தனியாகவும் கேங்கியூ பார்ட்டிகள் கனிம கழிவுகளை தனியாகவும் பிரிக்க போகிறோம். அதுவும் சிம்பிளாக நம்ம எப்படி சொல்லலாம்? காந்தத்தன்மை உடைய பொருளை தனியாகவும், இல்லைன்னா காந்தத்தன்மை உடைய தாதுக்களை தனியாகவும், காந்தத்தன்மை அற்ற இம்பியூரிட்டிஸை தனியாகவும் நம்ம பிரிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, உங்களோட ஓர்ஸ் எடுத்துக்கோங்க. ஓர்ஸ் எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணிடுங்க. அப்போ crushed ore அதை என்ன பண்ணணும்னா, இதுக்கு பேர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக். அப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் செப்பரேட்டர். ஸோ இதில் ஆட் பண்ணுறீங்க. அதாவது உங்களோட ஓர்ஸ் எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணுறீங்க. ஸோ நேராக இங்கே விழுகும். இப்போ நல்லா கவனிங்க. இதில் விழுந்ததுக்கு அப்புறம் இதுக்கு பேர் என்னன்னா மேக்னெட்டிக் வீல். இந்த வீல் காந்தத்தன்மை உடைய 2 சக்கரங்கள், சுழல் சக்கரங்கள். இது சுத்திக்கிட்டே இருக்கு. இந்த ஆரமார் போட்டிருக்கேன் பாருங்க, இது சுத்திக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த பெல்ட் ரோல் ஆகுறப்போ, இங்கிருந்து வர்றப்போ இந்த பார்ட்டிகல்ஸ் நான் 2 விதமா பிரிச்சிருக்கேன் கலர்ல. ரெட் கலர் ஒன்று, ப்ளூ கலர் ஒன்று. ப்ளூ கலர் எல்லாமே காந்தத்தன்மை உடைய தாதுக்கள், மேக்னெட்டிக் ஓர்ஸ். இந்த ரெட் கலர் எல்லாமே நான் மேக்னெட்டிக் ஓர்ஸ்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் மேக்னெட்டிக் இம்பியூரிட்டின்னு கூட சொல்லலாம். நான் மேக்னெட்டிக் ஓர்ஸ்னு சொல்லலாம், இல்லை நான் மேக்னெட்டிக் இம்பியூரிட்டின்னு கூட சொல்லலாம். ஸோ இது ரெட் கலரில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் வரும். ஆனால் ரெண்டுமே வர்றப்போ இந்த பர்டிகுலராக இந்த வீல், இந்த சக்கரம் பார்த்தீங்கன்னா காந்தத்தன்மை உடையது. அப்போ இதில் என்ன பண்ணிடும்? காந்தத்தன்மை உடைய தாதுக்கள் ஒட்டிடும். அப்போ அப்படியே க்ளோஸாக கொஞ்சம் ஒட்டினாப்பில் தள்ளி விழுகும். காந்தத்தன்மை இல்லாததுலாம் இது அப்படியே சுழல்றப்ப என்ன பண்ணிடும்? அது அப்படியே அங்கிருந்து அப்பால், அதாவது ஃபேர் அவே அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ அந்த சைடில் அப்பால் தள்ளி இந்த ஒரு பர்டிகுலர் பாக்ஸில் விழுந்துடும். ஸோ அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும்? மேக்னெட்டிக் ஓர்ஸையும் நான் மேக்னெட்டிக் ஓர்ஸ் ஆர் இம்பியூரிட்டிஸையும் நம்மளால் பிரிக்க முடியும். ஸோ இதில் என்னென்ன பிரிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா tin stone separated from wolframite impurity. இந்த wolframite அப்படிங்கிறது என்னது? உங்களுக்கு காந்தத்தன்மை உடையது. அப்போ இந்த wolframite impurityலேருந்து நம்ம என்ன பண்ண முடியும்? tin stone அப்படிங்கிறத நம்மளால பிரிச்செடுக்க முடியும். அந்த பர்டிகுலர் ஓரை நம்மளால பிரிச்செடுக்க முடியும். நெக்ஸ்ட் குரோமைட் அண்ட் பைரோலுசைட். ஸோ இந்த ரெண்டுமே ஓர்ஸ் ஆர் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ 2 பேருக்குமே என்ன இருக்கு? 2 ஓர்ஸுக்குமே மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அப்போ அந்த ஓர்ஸ்ல ரிமூவ்டு ஃப்ரம் எங்க நான் மேக்னெட்டிக் சிலிசியஸ் இம்பியூரிட்டி. அப்போ அந்த ஓரில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற இந்த சிலிசியஸை நம்மளால் என்ன பண்ண முடியும்? இந்த மெத்தட் மூலமாக மேக்னெட்டிக்கை தனியாகவும் மேக்னெட்டிக் இல்லாததை தனியாகவும் பிரிச்செடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான். அப்போது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஓரை எடுத்துக்கிறீங்க, நல்லா க்ரஷ் பண்ணுறீங்க, நல்லா அரைச்சிடுறீங்க. எதில் போடுறீங்க? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் செப்பரேட்டர். ஸோ இதில் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகும்? 2 விதமான ப்ராடக்ட். ஒன்று மேக்னெட்டிக் ஓர், மேக்னெட்டிக் ஓர் கிடைக்கும். இது எங்கே உங்களுக்கு? ஸோ ஃபால்ஸ் ஆஸ் ஹீப் க்ளோஸ். ஹீப் க்ளோஸ்னா என்னது? ஒன்றும் கிடையாதுங்க. இது அப்படியே ஒட்னாப்பில் இங்கே விழுகும். ஸோ இதுதான் உங்களுக்கு மேக்னெட்டிக் ஓர். இன்னொன்று என்ன கிடைக்குது உங்களுக்கு? நான் மேக்னெட்டிக் ஓர். நான் மேக்னெட்டிக் ஓர்னு சொல்லலாம், ஆர் இம்பியூரிட்டி. ஸோ 2ல் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அது எங்கே கிடைக்கும் உங்களுக்கு? ஃபால்ஸ் அவே.
அதாவது தூரமாக தள்ளி விலகும். ஸோ இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக செப்பரேட் பண்ண முடியும் இந்த வழியை பயன்படுத்தி. ஸோ மேக்னெட்டிக் செப்பரேஷன் அப்படிங்கிற வழியை பயன்படுத்தி மேக்னெட் உள்ளதையும் மேக்னெட் இல்லாததையும் தனியாக செப்பரேட் பண்ணி எடுக்க முடியுங்கிறத இந்த மெத்தட் ப்ரூவ் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் த மேக்னெட்டிக் செப்பரேஷன். ஸோ இதில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலுமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸ்டடி கியூரியஸ் வித் ஸ்மைல். நன்றிங்க.